அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் இலக்கணத்தில் பகுபத உறுப்பு இலக்கணம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பகுபதம் அப்படிங்கிறது என்னென்னா, சொற்களை பிரித்து சொற்களை பிரித்து இலக்கணம் கண்டுபிடிக்கிறது தான் பகுபத உறுப்பு. பகு அப்படின்னா பிரித்தல் அப்படிங்கிறது பொருள். அது என்னங்கிறத பார்த்துருவோம். ஒரு சொல்லை பிரிக்கும் போது வரும் 6 உறுப்புகள். இந்த 6 உறுப்புகள் என்னங்கன்னா, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இப்போ பகுதி அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். பகுதி சொல்லின் முதலில் நிற்கும் வேர்ச்சொல்லாக இருக்கும். 2 விகுதி சொல்லின் இறுதியில் நிற்கும் திணை, பால், எண் காட்டும். திணை அப்படின்னா உயர்திணை, அக்திணை. உயர்திணை அப்படின்னா மனிதன், அக்திணை அப்படின்னா பறவை, தாவரங்கள், விலங்குகள் அந்த மாதிரி உள்ளது அக்திணை. பால் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால். இதுதான் பால் அப்படிங்கிறது. எண் அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கிறது. அடுத்து இடைநிலைங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லின் மையத்தில் நிற்கும்னா பகுதிக்கு அடுத்தது வரக்கூடியது. காலம் காட்டும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இறந்த கால இடைநிலைகள் இத்து, இட்டு, இரு. நிகழ்கால இடைநிலைகள் கிறு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு. இதை நல்லா பார்த்து வச்சிங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா, பொறுத்துக அந்த மாடலில் கேட்பாங்க. இது நல்லா படித்து வச்சிங்க. அடுத்தது சந்தி என்னன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். இது பார்த்தீங்களா, இதுதான் பகுதி, இடைநிலை. இது ரெண்டுக்கும் நடுவில் வர்றது தான் இந்த சந்தி அப்படிங்கிறது. அது என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படின்னா இப்பு, இத்து, இக்கு. அதுமாதிரி அடுத்தது சாரியை அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். என்னென்ன எழுத்துக்களாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அன், அப், அம் அந்த எழுத்துக்களை தான் வரும். அடுத்து விகாரம் பகுதியில் ஏற்படும் மாற்றம். எடுத்துக்காட்டு கண்டான். அது பிரிச்சிங்கன்னா கண், இட், ஆன் இந்த மாதிரி தான் பிரிக்க முடியும். பிரிக்கிறப்ப இந்த கான் அப்படிங்கிறத கண்ணுன்னு மாறி இருக்கு. இது இந்த மாதிரி பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த எடுத்துக்காட்டுன்னா படித்தான். இதை பகுபத உறுப்பினர்படி பிரிச்சிங்கன்னா பகுதி. இது எப்படின்னா வேர்ச்சொல்லாக இருக்குது பாருங்கள். இத்து சந்தி, இத்து இடைநிலை, ஆண்பால் விகுதி. அடுத்து வந்தான். இதை பிரிச்சிங்கன்னா வந்தான்னு வராது, வான்னு வரும். இப்போ பகுதி இதில் மாறி இருக்குது. அதனால் இது பகுதியாக இருக்காது, விகாரம் அப்படியாக மாறும். அடுத்து இத்து சந்தி, இத்து இடைநிலை, ஆண் விகுதி, ஆண்பால் விகுதி தான் இதுவும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா படித்தன இது வித்தியாசமாக இருக்கும். இது எப்படின்னா படி பகுதி, இத்து சந்தி, இத்து இடைநிலை, அன் சாரியை, அன் விகுதி. இதில் பார்த்தீங்கன்னா பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, அன் விகுதி இதுமாரி வந்திருக்கு. அடுத்து தமிழ் இலக்கணத்தை பற்றி சுருக்கமாக பார்த்துக்கலாம். தமிழ் இலக்கணத்தோட வகைகள் என்னங்கிறத சுருக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம். தமிழ் இலக்கணத்தில் 5 இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இப்போ முதல்ல எழுத்து இலக்கணம் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பு, வகை, வடிவம், மாற்றம் இதை பற்றி குறிப்பிடுவது எழுத்து இலக்கணம். அடுத்த சொல்லிலக்கணம் என்னென்னா சொற்களின் வகைகள் மற்றும் அவை உருவாகும் முறை பற்றி விளக்குவது. அடுத்து பொருள் இலக்கணம்னா வாழ்க்கை நெறிகளை பற்றி விளக்குவது. அடுத்து யாப்பு இலக்கணம் அப்படின்னா செய்யுள், பாடல், இயற்றும் முறை பற்றி விளக்குவது. அணி இலக்கணம் என்னன்னா செய்யுளுக்கு அழகு சேர்க்கும் முறை பற்றி விளக்குகிறது. இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.